நெற்றிக்கண்ணில் இதை நினச்சிட்டு போனால் வெற்றி கிடைக்கும். உடல் உபாதையாக இருக்கவங்க, தூக்கம் இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த ஸ்வென்த்தான நம்ம பெட்டுக்கு அடியில் வச்சுட்டு படுத்தோம்னா நம்மளை அத்துமீறாமல் நம்மளை பார்த்துக்கிறது எதுன்னா இந்த வெட் விஜீர் அப்படிங்கிற இந்த சிம்பல். திடீர்னு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும், ஃபார்ச்சூன் ஒரு முன்னேற்றம் வரும். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எனது அருமையான குழந்தைகள், என்னுள் கரைந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுளோடு நல்லா வளமும் நம்ம வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பழங்காலத்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் 4 வடிவங்களை சொல்லித்தர போகிறேன். அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா வைக்கிங்ஸ் சிம்பல் ஆஃப் ஃபர்ச்சூன்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அதை நான் எடுத்து நாங்கள் அதை எனர்ஜினஸில் போட்டிருக்காங்க. அது என்னென்ன ஒரு 4 சிம்பல் மட்டும் உங்களுக்கு காமிச்சு சொல்லி கொடுக்குறேன். இது உங்கள் வாழ்க்கையில் நிறைய அது யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ரோஸ் கார்ட்ஸ் வச்சுக்கலாம், என்னென்ன ஸ்டோன் உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்குள்ள வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பார்க்கலாமா? இப்போ என்னென்னு பார்க்கலாம். அதை வைக்கிங் சிம்பல்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போகுதுன்னா இஸ் ஜல்மர். நீங்கள் பேரை பற்றி பயப்பட வேண்டாம், இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இது எனர்ஜினஸில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இல்லை, இதுதான் இஸ் ஜல்மர்னு பேர். வாழ்க்கையில் அனைத்து தடைகளையும் நீப்பாட்டிடும். தடைகள் இருக்கா, இந்த இதை அவங்க கார்டாக வச்சுருக்காங்க. அந்த எனர்ஜினஸ் கார்டை அப்படியே அதை வச்சுருக்காங்க. அது தடைகள் இருந்தால் ஒன்னே சின்னத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்கனாலே போகும். சின்னதாக தான் இருக்கும், நீங்கள் அதை வச்சுக்கலாம். அது ஒன்று. இது ஒரு மந்திர சின்னம். மந்திரம் இது நான் சொல்கிறது எல்லாமே மந்திர சின்னங்கள். இப்போ புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அது மட்டும் இல்லை, நெற்றிக்கண்ணில் இதை நினச்சிட்டு போனால் வெற்றி கிடைக்கும். இப்போ அந்த கோடு கூட அப்படி இருக்கிறது, இப்போ நாங்கள்லாம் அப்படி டக்குன்னு கொண்டு வந்துடுவோம். அந்த நெற்றி இந்த இடத்துல கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் போகிற காரியம் வெற்றியாக இருக்கும். அந்த காலத்தில் போருக்கு போகிறப்பெல்லாம் இந்த சிம்பலை இங்கெல்லாம் வச்சுட்டு போயிருந்துருக்காங்க. அவங்க வரைஞ்சிட்டே போயிருக்காங்க. புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, உடலுக்கு மட்டும் இல்லை கண்ணுங்களா, நம்ம மனசுலையும் வலிமையை கொடுக்கறதுக்கு இந்த சிம்பல். மனசு வலிமையாகணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். எல்லா தடைகளையும் தகர்த்து எரிஞ்சிடும். ஆமாம், தடைகளை தகர்த்து எரியறதுக்கு, பாதுகாப்புக்கு. அது மட்டும் இல்லை, வெற்றிக்கிறே தான் ஈகிஸ் ஜல்மா. புரிஞ்சுதா? அது ஸ்வென்தான். இதுதான் ஸ்வென்தான். இந்த ஸ்வென்தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணீர், நிலா அதுகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சக்தியை கொண்டது இது. ஒரு தண்ணிக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, ஒரு நிலாவில் எவ்வளோ சக்தி இருக்கும், அந்த மாதிரி சக்திக்கு. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, நமக்கு தூக்கமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, உடல் உபாதையாக இருக்கவங்க, தூக்கம் இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த ஸ்வென்த்தான நம்ம பெட்டுக்கு அடியில் வச்சுட்டு படுத்தோம்னா நன்றாக தூக்கம் வரும். நம்ம மனசையும் அது சரி செய்யும். அப்புறம் நம்ம எண்ணங்களை கொஞ்சம் குறைக்கணும், அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அந்த எண்ணங்களை குறைக்கிறதுக்கு ஸ்வென்தான். புரிஞ்சிச்சா? இதை ஒன்றுமே செய்ய வேண்டாம், இப்படி கையால் அதை நீங்கள் தடவுனாலே போகும். ஸ்வென்த்தான கையால் நீங்கள் தடவுனாலே போகிறோம், அந்த ஸ்வென்தான் வேலை செய்யுது. புரிஞ்சாக்கணுங்களா? ஸ்வென்தான் அப்படி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எனர்ஜிஸில் கார்ட்ஸ் அவைலபிள். நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணுறது அது முடியாது. சும்மா நீங்கள் அந்த காசுக்கு வாங்கிட்டு போயிடலாம். இது எவ்வளோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ வேண்டாத கனவு ஸ்வென்தான் பார்த்துக்கிறோம். வேண்டாத கனவு மனசை சரி செய்ய, எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த ஸ்வென்தான். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அடுத்தது வெக் விஜீர் அப்படின்னு சொல்லுவோம். வெக் விஜீர் எதுக்காக அப்படின்னு நல்லா இருக்குது சிம்பல் பாருங்கள். வெக் விஜீர், இதுதான் வெக் விஜீர். இந்த வெக் விஜீர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாதுகாப்புக்கு வழிகாட்டும். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வழி யார் மூலமாவது தெரியும். எல்லாமே நமக்கு அப்படியே தெரியலாம், அது யார் மூலமாவது தெரியும் இல்லையா? எப்போதும் நம்மளை அத்துமீறாமல் பார்த்துக்கிறோம். வார்த்தைகளில் கடற்கடை நம்ம பேசிட்டோம்னா அது தவறு. புரிஞ்சா? நம்மளை அத்துமீறாமல் நம்மளை பார்த்துக்கிறது எதுன்னா இந்த வெக் விஜீர் அப்படிங்கிற இந்த சிம்பல்னா அந்த மந்திரம் இது. அப்போ சரியான முடிவுகள் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த வெக் விஜீர் நமக்கு நல்ல வெளியே பார்க்கணும். அப்புறம் அலைபாயும் மனசும் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குன்னா இந்த வெக் விஜீர் வச்சுக்கணும். அப்புறம் சரியான திசையை அறிதல். நான் எதை நோக்கி இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்கிறோம், இதை பண்ணலாமா வேண்டாமா இல்லையா? ஒரு ஊருக்கு நீங்கள் பயணமாக கிளம்புறோம், போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம். உங்களுக்கு தெரியாது கண்ணுங்களா, நான் டக்குன்னு எங்கேயுமே பட்டு போயிட மாட்டேன். அதுக்கு பல யோசனைகள் பண்ணி நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கிறோம், பறவைகள்லாம் பற்றி பட்சி சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அது படித்ததுனால நாங்கள் பட்சி பார்ப்போம். பட்சி பார்த்து
என்னென்ன ஒன்று எல்லா விஷயம் எடுத்துக்கிட்டு தான் போவோம் இல்லையா. எங்கிட்ட தோத்து இல்லாமையோ ஐசிஸ் இல்லாமையோ வெளியே நான் போனதில்லை. ஐசிஸ் தோத்து எங்களுடைய உயிர் அது மாதிரி வச்சுருக்கோம். புரிஞ்சாக்கணுங்களா? அந்த மாதிரி தான் அது வெட்விச்சிரும் உங்களுக்கு ஒரு கார்டு. புரிஞ்சிச்சா? வெட்விச்சி. அடுத்தது வெட்விச்சிக்கு அப்புறம் ஜிபு அவுஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜிபு அவுஜா. இது ஜிபு அவுஜா. ஜிபு அவுஜா அல்ல அவுஜா என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஒரு திடீர்னு ஒரு லக்கு வேணும், திடீர்னு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும், ஃபார்ச்சூன் ஒரு முன்னேற்றம் வேணும். இது வந்து ஒரு செல்டி காலத்து டாலிஸ்மான்னா தாயத்து. புரிஞ்சுதா? இதில் குட் லக் நமக்கு கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இது நம்ம வாழ்க்கையை முன்னேற்றதுக்கு, ஒரு ஹார்மனி, எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு, உண்மை ட்ரூத் நம்ம கிடைக்கணும் இல்லையா. ட்ரூத்து கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, ஹெல்த்து, முக்கியமாக ஹெல்த்து அது நல்லா இருக்கிறதுக்கு வந்து என்னென்னா ஜிபு அவுஜா. இந்த ஜிபு அவுஜா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் இன்னும் ஒரு சிம்பிள், இது ஹெல்த்துக்காக. ஓகே, இது ஒன்லி ரூன் சிம்பிள், இதுக்கு பேரெலாம் கிடையாது. புரிஞ்சிச்சா? வைக்கிங் சிம்பிள். இது வந்து என்னென்னா ஹெல்த்துக்கு ஒரு ரூன் சிம்பிள். ரூலை பற்றி கிளாஸே எடுக்கிறோம் நாங்கள் இல்லையா. என்னென்ன ரூல்ஸு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு ரூல்ஸை பற்றி சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ரூல்ஸு என்ன தெரிஞ்சுக்கோங்க. ரூல்ஸ் எல்லாம் வந்து நாங்களாம் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அதை அந்த யூஸ் பண்ணவங்க சொல்கிறப்ப அதனுடைய பலன் ஜாஸ்தி. புரிஞ்சாக்கணுங்களா? ரூல்ஸை வந்து அப்படி எடுத்து என்னென்ன பண்ணலாம், ஒவ்வொரு ரூல்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் புரியும். இந்த மந்திரங்கள் இதெல்லாம் வந்து அட்டைகள் வந்து உங்களுக்கு எனர்ஜி ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி பயனடிச்சுக்கோங்க. ஓகே கணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கணுங்களா? பாய்.